ஆட்சிக்கு வந்தா மாசக்கணக்கில் மாத்தணும்னு சொன்னாங்க. நிதி சுமையை குறைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. கூடுதல் நிதி சுமையை ஏழை எளிய மக்களின் முதுகுகளில் ஏற்றிய இவர்களை மன்னிக்கலாமா? இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நடிகை ராதிகா சரத்குமார் மட்டும் இல்லைங்க, அவங்க பொண்ணும் சேர்ந்து என்ன மூக்குலையும் காதலையும் குத்திட்டாங்க அப்படின்னு நிரோஷா இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க. இப்போ ராதிகாவும் நிரோஷாவும் அக்கா தங்கச்சி, அது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ ரீசெண்டாக அவங்க கொடுத்த இன்டர்வியூவில் இது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு உள்ளே போய் பார்த்தோம்னா அதில் என்ன இருக்குன்னா, ராதிகா அவங்களுக்கு மூக்கு குத்தணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கு. இப்போ அக்கா தங்கச்சினா ஒன்றா தானே வெளில போவாங்க வருவாங்க, அது மாதிரி இவங்க நிரோஷாவை என் கூட துணைக்குவான்னு சொல்லி அழைச்சிட்டு போயிருக்காங்க. நிரோஷா மேடமும் அவங்களோட வந்து போயிருக்காங்க. சரி சுற்றி பார்த்துட்டு வரலாம், ஜாலியாக போயிட்டு வரலான்ற மாதிரி அவங்க வந்திருக்காங்க. அங்கே போனோன்னா 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வேற யாரோ ஒரு பொண்ணுக்கு மூக்கு குத்தி இருக்கிறாங்க அங்கே இருக்கிற ஸ்டாஃப். அதை பார்த்து ராதிகா மேம்க்கு பயமே வந்துடுச்சான். ஐயோ என்ன இந்த பொண்ணு இப்படி கத்துறாங்க, இப்படிதான் வலிக்குமோ இப்படிதான் இருக்குமோ அப்படின்ட்டு அவங்க எஸ்கேப் ஆகி நிரோஷா மேடமை உள்ள தள்ளி விட்டாங்களாம். நீ குத்திக்க, நீ குத்தி தான் ஆகணும், அப்பதான் உனக்கு நல்லா இருக்கும், உன் மூக்குக்கு எடுப்பா இருக்கும் அப்படி இப்படின்னு அவங்க வந்து மண்டையை கழுவி பிரெயின் வாஷ்லாம் பண்ணி மூக்கு குத்த வச்சுட்டாங்களாம். அந்த பெயின் வந்து எனக்கு இருந்துச்சு, ஆனா எங்க அக்கா ராதிகா மூக்கு குத்தவே இல்லை அப்படின்ற மாதிரி நிரோஷா சொல்லியிருந்தாங்க. இதை வந்து ரொம்பவே அவங்க ஃபன்னா சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இதே மாதிரி சம்பவம் மறுபடியும் நடந்துச்சான். அவங்க பொண்ணு ராதிகாவுடைய மகள் அவங்க எனக்கு வந்து மேல் காது குத்தணும்னு ஆசையா இருக்கு வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போனாங்களாம். அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு குத்துறத பார்த்துட்டு ஐயோ வலிக்குமோ, நம்ம அவசரப்பட்டு வந்துட்டோமோ, நாம தெரியாம இங்க வந்துட்டோம் போலயே அப்படின்ற மாதிரி ராதிகாவுடைய மகள் மனசுல நினைச்சிட்டு அவங்க சித்திய கோத்து விட்டாங்க. நிரோஷா மேம்கிட்ட நீங்க குத்திக்கோங்க, அவங்களுக்கு அழகா இருக்கும், இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி போட்டுக்கோங்க, இந்த கம்மல் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்கள கோத்து விட்டாங்களாம். நிரோஷா மேடம் இப்பவும் நம்ம தான் இழிச்சவாயா, என்னதாண்டா ஈஸியா அடிச்சு புடுறீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் மேல் காது குத்திட்டு அந்த வலியை தாங்கிட்டு வந்துட்டாங்களாம். இதை வந்து ரீசெண்டா அவங்க ஒரு இன்டர்வியூல ரொம்பவே ஃபன்னா சொல்லியிருந்தாங்க. இப்ப ஒரு குடும்பம்னா இதெல்லாம் இருக்கும் தான், ஒரு ஃபேமிலியா போவோம், இப்ப நமக்கு பிடிக்கலனாலும் அடுத்தவங்களை அதை பண்ண வச்சிருவோம், இப்ப நமக்கு பிடிக்குதுன்னா அதை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டோம், இதெல்லாம் வந்து நிறைய நடக்கும். இவங்க குடும்பத்திலயும் இதே மாதிரி தான் நடந்திருக்குது. இவங்க 2 பேருமே ஒரு கலை குடும்பத்துல இருந்து வந்தவங்க, நடிக்க நல்லாவே தெரியும். இவங்களுடைய அப்பா வந்து மரியாதைக்குரிய MR ராதா அவங்க தான். அப்ப அவங்களுடைய மகள்கள் வந்து நடிக்க தெரியாம இருப்பாங்களா? இப்ப ராதிகா இனிஷியலா அவங்க வரும்போது அவங்களுக்கு பெருசா வரவேற்பு இல்லை. அதற்கு அப்புறம் சினிமா துறையில அவங்க கால் ஊன்றி ஒரு இடம் வந்து பிடிச்சாங்க. இப்போ தாய்க்கிழவி படம் வரைக்குமே அவங்களுக்கு ரொம்பவே நல்லா போச்சு, நல்லா வசூல் வந்துச்சு. அதாவது படம் எடுத்ததை தாண்டி அவங்களுக்கான வசூல் வந்துச்சு. இன்னைய நிலைமைக்கு இந்த வயசுல அந்த படத்தை ஒத்தாலா அவங்க தாங்கினது மட்டும் இல்லாம படத்துக்கான மொத்த வசூலையும் அவங்க தான் வந்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ராதிகா மேமோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்காக தான் எல்லாருமே வந்து போயிருந்தாங்க. இந்த படமும் பயங்கர ஹிட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லலாம். ராதிகா அதுக்கப்புறம் சரத்குமார் அவங்கள காதலிச்சு அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு லைஃப் ஓரளவு வந்து செட்டில் ஆயிட்டாங்க. சினிமால மட்டும் இல்லாம சின்ன திரைன்னு சொல்லக்கூடிய நாடகங்கள்லையுமே அவங்க நடிச்சு ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. சித்தி, அண்ணாமலை, செல்லமே, இது மாதிரி ஒரு தனியார் தொலைக்காட்சி சேனல்ல வெளியிட்ட இந்த நாடகங்கள் எல்லாம் இவங்க தான் வந்து ஹீரோயின். இல்லத்தரசிகள் எல்லாரையுமே இவங்க வந்து கவர்ந்தாங்க. அப்பாவியா நடிச்சாலும் நடிப்பாங்க, இல்ல ஒரு ஆக்ரோஷமா நடிச்சாலும் நடிப்பாங்க, ஒரு வீரமான பெண்ணாவும் நடிப்பாங்க. எல்லா வீட்டுல இருக்கிற மனைவிமார்களை வந்து இவங்க நடிப்பால கட்டி போட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க தங்கச்சி நிரோஷாவும் எதுலையுமே குறைஞ்சவங்க கிடையாது. நம்ம நிறைய விஷயங்கள்ல பார்த்துருக்கோம். இனிஷியலா அவங்களும் படத்துக்கு வந்தாங்க, கஷ்டப்பட்டு படம்லாம் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் ராம்கி அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுடைய காதல் கதையும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சு அதுக்கப்புறம் ராம்கி மேல காதல் வந்து காதல் விழுந்து அதன் மூலமா அந்த காதல் தீ பற்றி எரிந்து அவங்க நடிப்பு பக்கம் வராம ஒதுங்கி இருந்தாங்க. திருமண வாழ்க்கை, குழந்தைங்களை வளர்க்குறது, வீட்டை பார்த்துக்கிறது, இது மாதிரி நிரோஷா அந்த இதுலயே இருந்தாங்க. அதற்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நடிப்புக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்தாங்க. இப்ப சின்ன திரையை அவங்க கலக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இப்ப பாண்டியன் ஸ்டோர்ல அவங்க வந்து அம்மா கேரக்டர் பண்றாங்க. அவங்களும் நடிப்பு மூலமா இப்ப இருக்க யங்ஸ்டர், அதாவது யங் லேடிஸ் கூட அவங்களுடைய நடிப்பை வந்து விரும்புறாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அழகா அவங்க நடிச்சு அழகா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ராதிகா நிரோஷா அவங்க 2 பேருமே கலைத்துறையிலேருந்து வந்தவங்கன்றத அவங்க நிரூபிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அதை அவங்க சேலஞ்சிங்காக ஏற்றுக்கிட்டு இன்னும் அழகாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இவங்க நல்லா நடிக்கிறாங்களா, இவங்க நல்லா நடிக்கிறாங்கன்னு கேட்டால் நம்மளோட ஜட்ஜ் பண்ணவே முடியாது. 2 பேருமே சூப்பராக ஆக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான அவார்ட்ஸும் நிறையா வாங்கியிருக்காங்க. ஆனால் ராதிகா சரத்குமார் நடிப்பையும் தாண்டி ஒரு ஸ்டெப் மேலே போய் பிஸ்னஸ், அதையும் ஒரு படி மேலே போய் அரசியல்லையுமே அவங்க கலக்கிட்டு தான் இருந்தாங்கன்னு சொல்லணும். அவங்களுடைய ஹஸ்பண்டு கூட நைட்டு 2 மணிக்கு கூட எந்திரிச்சு ஐடியா கொடுத்ததா வரலாறுலாம் இருக்குது. ஆனால் அந்த ஐடியாவில் அவர் தோற்று தான் போனார், ஜெயிக்கலை. இருந்தாலும் வரலாறுன்னு ஒன்று இருக்குதுல்ல,
ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு பிஸ்னஸும் அவங்க வந்து ப்ராப்பராக ரன் பண்ணுறாங்க, அதுலேயும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி ஆக்டிங்லேயும் அவங்க வந்து இன்னும் சக்ஸஸாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. என்னதான் ராதிகா மேடம் அவங்க 80s ஹீரோயினாக இருந்தாலும் இன்ன வரைக்குமே அவங்க கலக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்த உடனே யாருமே வந்து மேலே வந்துட முடியாதுல்ல. ஆனால் இவங்களுக்கு வந்த உடனே உலக நாயகன், சூப்பர் ஸ்டார் இவங்களோடலாம் வந்து பேரா நடிக்கிறதுக்கான படங்கள் வந்து வந்துச்சு, வரவேற்பும் அதுக்கு இருந்துச்சு. அதுக்கு அவங்க அப்பா ஒரு காரணமாக இருந்தாலும் இவங்களுடைய நடிப்பும் ஒரு பக்கம் வந்து காரணம் தான் நம்ம கண்டிப்பாக நம்ம சொல்லணும். அதை நம்ம யாராலையுமே மறுக்க முடியாது. அதே மாதிரி தான் நிரோஷா மேடம் எடுத்துக்கிட்டாலும் ஸோ இவங்க வீட்டில் அந்த அக்கா தங்கச்சி அப்படின்ற பாண்டில் இவங்க ரொம்பவே ஃபன்னாக ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் எல்லாத்துலேயுமே அடி வாங்குறது நிரோஷா மேடமாக தான் இருக்காங்க. ஏதாவது ஒன்றுன்னா அழைச்சிட்டு போயிட்டு நிரோஷா மேடம் அங்கே கோத்து விட்டுட்டு அவங்கள அடி வாங்க வச்சுட்டு இவங்க எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. ஆனால் இவங்க அக்கா அப்படின்ற மரியாதைன்றதுனால அவங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணலை. அதாவது காது குத்துறது, மூக்கு குத்துறது, இது மாதிரி குத்துற விஷயங்கள்லாம் நிரோஷா மேடம் ராதிகாவுக்கு பண்ணலை. இவங்க லாயலாக தான் இருந்திருக்கிறாங்க. அதாவது ஒரு பாசம், இவங்க நம்மளை விட பெரியவங்க அப்படின்ற ஒரு மரியாதையில் இவங்க இருந்திருக்காங்கன்னு நல்லாவே தெரிய வருது. இப்போ ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூவில் தான் இவங்க ரொம்பவே உணர்ச்சி பொங்க பேசியிருக்காங்க. ரசிகர்கள்லாம் கூட அதுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லார் வீட்லேயுமே வந்து நடக்கிறது தான். ஆனால் என்ன, எல்லார் வாட்டியுமே வந்து தங்கச்சியே வந்து அடி வாங்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் தங்கச்சி அக்காவையும் அடி வாங்க வைப்பாங்க. இப்போ நம்ம வீட்லேயுமே நம்ம இருக்கோம், நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுருப்போம், அதை அப்படியே தங்கச்சி மேலே போட்டுருவோம். தங்கச்சி பண்ணால் அக்கா மேலே போட்டுருவாங்க. அம்மா வந்து 2 பேரையுமே போட்டு பொழப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது எல்லா வீட்லேயுமே நடக்கிறது தான் மேடம் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள்லாம் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி வேற அக்கா தங்கச்சி இருப்பாங்கல்ல சினி ஃபீல்டில், அவங்க குடும்பத்தில் நடந்த இந்த சுவாரஸ்யமான விஷயங்களோட இன்னொரு நாள் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.